Hello everyone, today we are here to discuss the topic Lost in NCERT English, chapter number 3, two stories about flying. அதில் இருக்கிற first part தான் பார்க்க போகிறோம், that is his first flight. ஸோ இதோட ஆத்தர் நேம் என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம போகலாம். ஸோ த பேரலைசிங் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் என்னன்னா, இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு யங் சீகிள் இருக்கும். அந்த யங் சீகிள் வந்து தனியாக அந்த லெட்ஜ், அதாவது அந்த மலைக்கு நடுவில் ஒரு ஓரமான பிளேஸில் அது நின்றுட்டு இருக்கு. அதுக்கு வந்து 3 சிப்ளிங்ஸ் இருக்கு, 2 பிரதர், ஒரு சிஸ்டர். ஓகேவா? இதுல பிரதர் வந்து எல்டர் பிரதர்ஸ், சிஸ்டர் வந்து யங்கர் சிஸ்டர். ஸோ அதாவது இவங்க அந்த பிரதர் சிப்ளிங்ஸோட விங் வந்து இறகு எப்படி இருக்குன்னா, இந்த யங் சீகிளோட இறகோட ரொம்ப ஷார்ட்டா இருக்குமா. அதாவது அவங்க வந்து நேத்தே வந்து பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆனா இந்த யங் சீகிள் வந்து இன்னும் பறக்க ஆரம்பிக்கல. ஸோ இந்த யங் சீகிளால அது கரேஜை வச்சு அதால அது பறக்க முடியல. ஸோ அதான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த யங் சீகர் வந்து பறக்க முடியாதனால அங்கே தனியாக அந்த லெட்ஸ்லேயே வந்து அவங்க பிரதர்ஸ் சிப்ளிங்ஸ் வந்து பறக்கிறதே பார்த்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து அதுதான் கொஞ்சம் நல்லா இங்கே நான் வந்து சம்மரி மாதிரி கொடுத்துருப்பேன். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்லி அந்த பறவை நினச்சிட்டு இருக்கு. ஃபிசிக்கல் லிமிட்டேஷன், என்னால் பறக்க முடியாது, என் விங்ஸை வச்சு ஐ குட் நாட் ஃப்ளை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கு. So he gazes at the vast expanse of the sea below and the sheer drop terrifies him. ஸோ எப்பப்பெல்லாம் அது வந்து முயற்சி பண்ணுதோ அந்த அந்த நல்லா விரிஞ்சு படர்ந்து இருக்கிற அந்த சீயை பார்த்த உடனே அது பயப்படுது. ஸோ அது என்ன நினைக்குதுன்னா, அது ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, டார்க்னஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அது நினைக்குது. ஸோ இந்த கன்க்ளூஷன் பார்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. திஸ் ரெப்ரசன்ட் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எனி க்ரோத் ப்ராசஸ். இது ஜென்ரலா வந்து ஒரு வளர்ச்சியில வந்து இது நம்ம பார்க்குற ஒரு ஜென்ரல் ப்ராசஸ் தான் சொல்லி இந்த சம்மரியில இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐசோலேஷன் அண்ட் சோஷியல் ப்ரெஷர். ஸோ டே போக போக அந்த நாட்கள் கிடையாது, அந்த நாள் போக போக அதாவது பறக்க ஆரம்பிச்சு அவங்க சிப்ளிங்ஸோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ த யங் சீக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் அ பெயின்ஃபுல் சென்ஸ். ஒரு வலி, அந்த யங் சீக்கிளுக்கு ஒரு வலி இருக்கு. என்ன வலி? அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட முயற்சி எடுத்து அந்த யங் சீக்கிளை என்கரேஜ் பண்றாங்க. பட் ஆனால் எந்த விதமா என்கரேஜ் பண்றாங்கன்னா, அவனை திட்டுறது, த்ரெட்டனிங் பண்றது, அவனை பசியால ஸ்டார்வேஷன் பண்றது, அதாவது பசி அப்படி எந்த ஃபுட்டும் தராம அவன் வந்து பட்னியோட இருக்கட்டும்னு சொல்லி விடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. தோ இஸ் பேரண்ட்ஸ் ஆர் என்கரேஜிங், அது அவனுக்கு புரியல. ஸோ அதனால என்ன பண்றாங்க, அவனை இக்னோர் பண்ணிடுறாங்க. அவன் தனியா அங்க உட்கார வச்சிடறாங்க. ஐ மீன் அவன் அங்கேயே நிக்கட்டும்னு சொல்லி அவனை விட்டுடுறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, அவங்களோட அட்டென்ஷனை வந்து சிப்ளிங்ஸ் மேல காட்டுறாங்க. அவனை காட்டுறதுக்கு பதிலாக அவனோட சிப்ளிங்ஸ் மேல அவங்களோட அட்டென்ஷன் சொல்லி கொடுக்கறது. எப்படி வந்து வேவ்ஸை கடந்து போறது, எப்படி ஃபிஷ்ஷை டைவிங் ஃபார் ஃபிஷ், எப்படி ஃபிஷ்ஷை நம்ம பிடிக்கிறது, எப்படி ஸ்கிம்மிங் த வேவ்ஸ்னா எப்படி வேவ்ஸை கடந்து எப்படி வேவ்ஸை ஃபேஸ் பண்றது, எப்படி வேவ்ஸை தாண்டி போறது அப்படின்னு சொல்லி தராங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா பர்டிகுலரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஓல்டர் பிரதர், அதாவது ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து அவனோட ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சதை இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால அவனுக்கு வந்து ஒரு ஜெலசினஸ் வந்து ஃபீல் ஆகுது. எப்படின்னா இந்த சூட், அந்த ஹீட், சன்னோட ஹீட்ல எப்படி அந்த சூட், அந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஜெலசினஸ் ஃபீல் ஆகுது. ஸோ எது இப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அவங்க சாப்பிடவே இல்லை, இந்த பட்னியாவே இருக்க வச்சுட்டாங்க. ஸோ இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், எப்படி அந்த யங் சீகளோட சோஷியல் என்விரான்மெண்ட் அப்புறமா பேரண்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் த கேட்டலிஸ்ட் ஆஃப் ஹங்கர். ஸோ இப்போ கேட்டலிஸ்ட் ஆஃப் ஹங்கர்னா என்னன்னு பார்ப்போம். ஹங்கர்னா ஒன்றும் இல்லை, ஹங்கர் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டர்னு சொல்லி ஏன்னு கேட்பாங்க. ஸோ அந்த பட்னி கிடக்க வச்சதுனால தான் இந்த ஸ்டோரிஸ்ல இந்த சீகிளால பறக்க முடியும். ஸோ 24 hours வந்து சாப்பிடாம இருக்கு யங் சீகிள். ஸோ அதனால இது என்ன பண்ணுதுன்னா, அதோட அம்மாவோட அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ண பார்க்குது. ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா, ஒரு காலில் நின்றுட்டு அப்படியே தூங்குற மாதிரி நடிக்குது. ஸோ அதனால என் அம்மா வந்து என் மேல பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை நினைக்குது. ஸோ மூமெண்ட்ல அவங்க மதர் வந்து என்ன இவ்வளவு புத்திசாலியா இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து கொண்டு வந்து அவங்க கிட்ட பறந்து, அந்த சீகிள் கிட்ட பறந்து வந்து அவனுக்கு வந்து கொடுக்க பாக்குறாங்க. ஆனா நின்றுறாங்க, ஒரு பர்டிகுலர் ஒரு டிஸ்டன்ஸ், சின்ன டிஸ்டன்ஸ் நின்றுறாங்க. எதுக்குன்னா,
அவனால பறக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு இன்டென்ஷன் கொடுக்கறதுனால. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. இந்த அந்த ஃபுட்டை பார்த்த உடனே அவனுக்கு மேடன்ஸ் ஹிம். ஸோ அவனுக்கு ஃபுட்டை பார்த்த உடனே பைத்தியம் பிடிச்சிருது, மேடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ த மூமெண்ட் ஆஃப் த கிரேட் லீப். ஸோ ஹங்கரால ரொம்ப பசியால வாடினதுனால அந்த யங் சீக்கிள் வந்து உடனே ஜம்ப் பண்ணுது, டைவ்ஸ் பண்ணுது, ஃபிஷ் மேல டைவ் ஆகுது. ஸோ அதனால என்ன பண்றது, மறந்துடுது. என்னால பறக்க முடியாதுன்னு சொல்லி அதை மறந்துடுது. அப்புறமா அவன் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல கீழே விடுது அந்த யங் சீகல். ஓகேவா, யங் சீகல் கீழே விடுது. அதனால அவனோட ஹார்ட் இதய துடிப்பே ஒரு நிமிஷத்துக்கு நின்றுச்சு. அதனால அவனுக்கு ரொம்ப பேனிக். அந்த பேனிக் வந்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு தான் லாஸ்ட் ஆச்சு, ரொம்ப எல்லாம் லாஸ்ட் ஆகல. ஒன்லி ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த பேனிக். அப்புறமா தான் அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவனோட விங்ஸ், அந்த ஃப்ளை பண்ற விங்ஸ் வந்து அவனோட அந்த விங்ஸ், அவனோட பிரெஸ்ட், அப்புறமா அந்த விங்ஸ்லாம் அந்த காத்து வந்து கட் ஆகுறது ஃபீல் ஆகுது. அவனோட ஃபெதர்ஸ், அவனோட விங்ஸ் கீழே எல்லாமே. ஸோ அதனால அவன் வந்து he is no longer falling. அவன் வந்து இன்னும் கீழே விழலை. ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இந்த டிரான்சிஷன் தான் வந்து நம்ம இங்க சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து அது பறக்குது அந்த மூமெண்ட். ஸோ லாஸ்ட் பார்ட், த ஜாய் ஆஃப் மாஸ்டர் அண்ட் ஃபேமிலி மீன் த கன்க்ளூஷன் பார்ட். ஸோ லாஸ்டா வந்து இந்த யங் சீகல் பறந்த உடனே அவனோட ஃபியர் வந்து டிசினஸ், அந்த மயக்கம் லைட்டா அந்த கீழே பறந்ததுல அவனோட அதுதான் வந்து ஃபியர் வந்து எது ரிப்ளேஸ் ஆச்சுன்னா டிசினஸும் பியூர் ஜாய். அவன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது. அப்புறமா அவனோட கொஞ்சம் லைட்டா மயக்கம், அதுதான் வந்து ஃபியர் ஆகி அதை வந்து ரிப்ளேஸ் பண்றாங்க. ஸோ அவன் நல்ல கத்துறான், ஜாயஸ் ஸ்க்ரீமா கத்துறான். அப்புறமா அவனோட விங்ஸை வந்து ஃபிளாப் பண்ணிட்டே இருக்கான் கண்டினியூஸா. அவனோட சக்சஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலி பார்க்குறாங்க. அவனோட சுற்றி அவங்க ஃபேமிலி பறக்குறாங்க. ஸோ அவங்க மொத்தம் 4 விஷயம் செய்கிறாங்க: கர்வேட்டிங், பேங்கிங், சோரிங், டைவிங். த ஃபைனல் டெஸ்ட் கம்ஸ் when he has to hand on the green floor on the sea. ஓகேவா? ஸோ இனிஷியலி அவனோட லெக் வந்து கீழே வைக்கும் போது அவன் திரும்பி பயப்படுறான். ஏன்னா அவனோட வயிறு வந்து அந்த வாட்டரை டச் பண்ணும்போது he finds that he can also float. So the story concludes that அவனோட பேரண்ட்ஸ் வந்து இஸ் கிவிங் him டாக் ஃபிஷ். அப்புறமா அவனோட சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி தான், இன்னும் 2 parts இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வில் see in the next video. Thank you for watching.